பரிசுத்தரும் உலக ரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த பதிவை பார்க்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இன்னைக்கும் இந்த பதிவில் நம்ம ஃபாதர் ஐயாவினுடைய இந்த சவுக்கடி வீடியோவினுடைய 2ஆம் பாகத்தை போடலாம்னு இருந்தோம். ஆனால் பார்த்தா கடைசியில் அது ரொம்ப லாங்காக போயிடுச்சு. அதாவது ஃபாதர் ஐயாவினுடைய 3 விதமான கண்கட்டு வித்தைகள் இந்த வீடியோவில் நம்ம சொல்லலாம்னு இருந்தோம். அதனால் இப்போ ரொம்ப வீடியோ லாங்காக இருக்கிறதுனால நம்ம 10 நிமிஷமாக ஒவ்வொரு கண்கட்டு வித்தையை நம்ம போட போகிறோம், தனித்தனி வீடியோவா. அதனால இன்னைக்கு 2வது கண்கட்டு வித்தையை நம்ம போட போகிறோம். நாளைக்கு 3வது கண்கட்டு வித்தையை நாளைக்கு ரிலீஸ் பண்ணலாம். அடுத்த நாள் 1வது கண்கட்டு வித்தையை நம்ம ரிலீஸ் பண்ணுவோம். அதனால இந்த வீடியோ பதிவில் ஐயாவினுடைய 2வது கண்கட்டு வித்தையை இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். நேராக வீடியோவுக்கு போவோம். ஐயா சொல்லுங்கய்யா. இப்போ இந்த ஸ்ட்ரக்சருக்கு கேத்தலிக் சர்ச் தானா? இந்த ஸ்ட்ரக்சருக்கு நீங்க எப்படி கேத்தலிக் சர்ச்னு பேர் வைப்பீங்க அப்படின்னு ஒரு கேள்வி வரலாம். கரெக்ட்? ஆமா. ஏன்னு கேட்டால் இந்த திருத்தந்தை, இந்த கார்தினால், இந்த ஆயர், இந்த குரு அப்படிங்கிற இந்த 4 ஸ்ட்ரக்சருக்கு எப்படி கேத்தலிக் சர்ச்சு அப்படின்னு நீங்கள் பேர் வைப்பீங்க அப்படின்னு தம்பி வந்து ஐயா பாதரையாக்கிட்ட கேட்பாப்லையாம். அப்படி பாதரையா இப்போ அதிசயமான ஒரு பதிலை சொல்ல போறாப்புல. எல்லாரும் கேளுங்க, அதிசயமா இருக்கும். சொல்லுங்கய்யா. கண்டிப்பா. திருத்துதர் பணி 9:31. யூதேயா, கலிலேயா, சமாரியா ஆகிய பகுதிகளிலெல்லாம் திருச்சபை வளர்ச்சி உற்று ஆண்டவருக்கு அஞ்சி நடந்து அமைதியில் திளைத்து தூய ஆவியானவரின் துளையால் பெருகி வந்தது. சரி, இப்ப அப்போஸ்தலருடைய நடபடிகள் 9:31 இது எழுதப்பட்டிருக்கு. அதாவது யூதேயா, கலிலேயா, சமாரியா இந்த பகுதிகளில் எல்லாம் திருச்சபை என்ன செஞ்சிருக்கு, ரொம்ப பெருகி வளர்ந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஐயா சொல்லுவார் பாருங்க ஒரு அதிசயமான ஒரு விஷயத்தை. சொல்லுங்க. திருச்சபை பெருகி வந்துட்டு இருக்கு. இப்ப இந்த திருச்சபை பெருகி வந்ததுக்கு இந்த வசனத்தை அவங்க சொல்றாங்க. யூதேயா, கலிலேயா, கலிலேயா, சமாரியா ஆகிய பகுதிகளில் எல்லாம் திருச்சபைன்னு வருது இல்லையா அந்த வார்த்தை. இப்ப இது முதல்ல எழுதப்பட்ட மொழி என்ன மொழி சொன்ன? கிரேக்க மொழி. கிரேக்க மொழி. இப்ப அதே கிரேக்க மொழியில நீங்க போய் கூகுள்ல போய் போட்டு பார்க்கலாம். அப்ப ஐயா கூகுள்ல போக சொல்றாப்ல, நம்மளும் கூகுளுக்கு போவோம். சொல்லுங்க. யூதேயா, கலிலேயா, சமாரியா ஆகிய பகுதிகளில் எல்லாம் திருச்சபைன்னு இருக்குல்ல, அதை மட்டும் நீங்க அண்டர்லைன் பண்ணி கிரேக்கத்துல போட்டு பாருங்க. ஆகிய பகுதிகளில் எல்லாம் அப்படிங்கறத அண்டர்லைன் பண்ணிக்கிறங்க. அதுல என்ன வரும்னா காத் ஓலேஸ் எக்லேசியான்னு வரும். ஓகே. காத் ஓலேஸ் எக்லேசியா ஆகிய பகுதிகளில் எல்லாம் திருச்சபை. அந்த இடத்துல என்ன வருது கிரேக்கத்துல? காத் ஓலேஸ் எக்லேசியா. அந்த காத்தோலேஸ் அப்படிங்கிற அந்த வார்த்தையினுடைய அட்ஜெக்டிவ் ஃபார்ம். இங்க ஒரு அட்ஜெக்டிவ் ஃபார்ம் இருக்கான். காத்தோலிகோஸ் எக்லேசியா. ஓகே. அந்த காத்தோலிகோஸ் எக்லேசியாவுடைய ஆங்கில வெர்ஷன் தான் கேத்தலிக் சர்ச். கேத்தலிக் சர்ச் என்கிற வார்த்தையே திருத்துதர் பணி 9:31 எடுக்கப்பட்டது. அது சரி, இப்ப நம்ம இந்த திருத்தூதர் பணி 9வது அதிகாரம் 31 போவோம். நேராக கிரேக்க மொழிக்கு போவோம். அங்க ஐயா சொன்ன மாதிரி ஒரு வார்த்தை இருக்கு. அது என்ன அப்படின்னா காத் ஹோலேஸ் அப்படின்னு ஹோல்ஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்கு. இந்த காத்து ஹோல்ஸ் அப்படிங்கிற வார்த்தைக்கு இங்க கிரேக்க பைபிள் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, மொழிபெயர்த்தோம்னா த்ரோ அவுட் ஆல், எல்லா இடங்களிலும் எல்லா பகுதிகளிலும் அப்படின்னு அர்த்தம் கொடுக்குது. இந்த எல்லா இடங்களிலும் எல்லா பகுதிகளிலும் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இது வந்து ஒரு அட்ஜெக்டிவ் ஃபார்ம். அதாவது ஒருத்தரை பார்த்து இவர் நல்லவருங்க அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா அது சாதாரணமான ஒரு பேச்சு. ஆனால் இவர் ரொம்ப நல்லவருங்க அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த ரொம்ப அப்படின்னு அந்த அவருக்கு வந்து மெருகேற்றுகிற விதமாக, அவரை வந்து உயர்த்துகிற விதமாக இந்த ரொம்ப அப்படிங்கிற வார்த்தையை உபயோகிக்கிறோம் இல்லையா, அதைத்தான் அட்ஜெக்டிவ்னு நம்ம சொல்லுவோம். அப்போ யூதேயா, சமாரியா, கலிலேயா ஆகிய பகுதிகளில் எல்லாம் அப்படின்னு வரும்போது இந்த காத்து ஹோல்ஸ் அப்படிங்கிறது, இந்த காத்து ஹோலேஸ் அப்படிங்கிறது இந்த இடத்துக்கு தான் அட்ஜெக்டிவே தவிர, ஆனால் ஐயா என்ன சொல்லிட்டாப்லைன்னா இந்த காத்து ஹோலேஸ்க்கே ஒரு அட்ஜெக்டிவ் ஃபார்ம் இருக்கிறதாவும் அதுக்கு பேரு கத்தோலிக்கோஸ் அப்படிங்கிறதாவும் ஒரு பச்சை பொய் அடிச்சு விட்டாப்ல. அதாவது அட்ஜெக்டிவ்க்கே ஒரு இன்னொரு அட்ஜெக்டிவ் இருக்கான். அதுல எப்படி கண்ணை கட்ட பார்த்தாருன்னா, இது ரெண்டுமே, இது இந்த காத்து ஓலேஸ் அப்படிங்கிறது எதுக்கு அட்ஜெக்டிவ்னா சமாரியா, யூதேயா, கலிலேயா அப்படிங்கிற இடத்துக்கு அட்ஜெக்டிவ். ஆனா இதை சர்ச்சுக்கு அட்ஜெக்டிவா இவர் காமிக்கிறாப்ல, காத் ஹோலேஸ் எக்லீசியா அப்படிங்கிறாப்ல. இல்ல இது காத்து ஹோலேஸ் எக்லீசியா கிடையாது, இது காத்து ஹோலேஸ் ஆஃப் யூதேயா அண்ட் கலிலேயா அண்ட் சமாரியா. அப்ப இதுலயே ஐயா கண்ணை கட்ட பார்த்தாப்ல. ஏன்னு கேட்டா யாரும் கேட்க மாட்டாங்கல்ல அப்படிங்கிற நினைப்பு ஐயாவுக்கு. அதனால இந்த காத்து ஹோலேஸ் அப்படிங்கிறது சர்ச்சுக்கு அட்ஜெக்டிவ் ஃபார்ம் கிடையாது. இது வந்து யூதேயா, சமாரியா அழகா இங்கே எழுதியிருக்கு. throughout all Judea and Galilee and Samaria அப்படின்னு.
ஆனால் ஐயா இந்த காத்து ஹோலேஸை சர்ச்சுக்கு அட்ஜெக்டிவாக மாற்றிவிட்டு இந்த அட்ஜெக்டிவ்க்கு இன்னொரு அட்ஜெக்டிவ் இருக்கு, அதுக்கு பேர் தான் கத்தோலிக்கோஸு, அதுக்கு இங்கிலீஷ் வேர்டு என்ன அப்படின்னா கேத்தலிக்கு அப்படின்னு ஒரு அடிச்சு விட்டாப்புல. இதை தம்பியும் நம்பி ஓகேன்னு கேட்டிருக்காப்புல. பாவம் வாட்டிக்கன்ல உள்ளவங்க பாவம் ஐயாவை முட்டாளாக்கி விட்டாங்க. ஐயா நம்மளை ஆக்க பார்க்குறாப்புல. ஏன்னு கேட்டால் ஐயாவே சொல்லியிருப்பாப்புல என்னை விட அறிஞர்கள்லாம் இருக்கிறாங்க அப்படின்னு. அப்போ அங்கேருந்து வந்தவங்க ஐயா கிட்ட ஓதி இருக்கிறாங்க. ஐயா கிட்ட யூடியூப்ல வந்து சொல்லி விட்டாப்புல என்ன ஏது அப்படின்னு தெரியாம. இதில் ஹைலைட் என்னன்னா அட்ஜெக்டிவ்க்கே இன்னொரு அட்ஜெக்டிவ் இருக்குது அப்படின்னு சொன்னது தான். சரி, இப்போ ஐயா சொன்ன மாதிரியே நம்ம கூகுளுக்கு போவோம். அப்போ ஐயா சொன்ன மாதிரியே நம்ம கூகுளுக்கு போனால் அங்கே கூகுளில் ஐயா கேட்ட மாதிரியே நாங்கள் கேட்டோம். ஐயா என்னையா இது, இதே கேள்வி தான் கேட்டோம், இந்த காத் ஹோலேஸ் அப்படிங்கிறது வந்து கத்தலிக் சர்ச்சா அப்படின்னு. அப்போ இது வந்து ஒரு பயங்கரமான தாட்ஃபுல் கொஸ்டின் ஆச்சே அப்படின்னு கேட்டுட்டு கடைசியில் ஒரே வார்த்தையாக சொல்லி பிடிச்சி கடைசியில் காத்து ஹோல்ஸ் அப்படின்னா கேத்தலிக் சர்ச்சு அப்படிங்கிறது கிடையாது அப்படின்னு ஒரே வார்த்தையாக கரடியே சொல்லி பிடிச்சி ஐயா தான் கூகுளுக்கு போய் சொன்னாப்ல. இவர் எந்த கூகுள், இவருக்குன்னு தனி ஒரு கூகுள் வாட்டிக்கன்ல இருந்து அனுப்பிச்சிருப்பாங்க போல இருக்கு. வேற எதுவும் கூகுள் இருக்கா? நம்மளும் கூகுளில் தான் போகிறோம், அது கடைசியில் இல்லைன்னு சொல்லுது. அப்போ ரொம்ப கேர்ஃபுல்லாக லுக் பண்ண சொல்லிச்சு. சரி நம்ம என்ன செய்வோம், ஐயா சொல்லிட்டார் இல்லையா, அதனால ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்ப்போம் அப்படின்னா வேர்டு பை வேர்டா நம்ம போய் பார்த்தோம் அப்படின்னா எக்லீசியா அப்படின்னா சர்ச்சு அப்படின்னு அர்த்தம், காத்து அப்படின்னா த்ரோ அவுட், அந்த ஓவர், அந்த ஏரியா அப்படிங்கிற மாதிரியான ஒரு அர்த்தம். ஹோலேஸ் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்டையர், ஹோல், ஆல் அப்படின்னு அர்த்தம். அப்ப இந்த காத்து ஹோலேஸ் அப்படிங்கிறது எதுக்கு அட்ஜெக்டிவ்னா இந்த யூதேயா அப்படிங்கிற ஏரியாவுக்கு இடத்துக்கு அட்ஜெக்டிவ். இந்த ஹோலேஸ் அப்படிங்கிற இந்த வார்த்தையே கிரேக்க வார்த்தையே ஒரு அட்ஜெக்டிவ். ஆனா ஐயா என்ன சொல்றாப்புல அப்படின்னா இந்த காத்து ஹோலேஸ்க்கு ஒரு அட்ஜெக்டிவ் ஃபார்ம் இருக்கு, அதுதான் கத்தோலிக்கோஸ் அப்படின்னு ஒரு குண்டத்துக்கு போட்டுட்டாப்ல. அதான் கூகுளே சொல்லுது, ஹோலேஸ் அப்படிங்கிறதுக்கு ஹோல், என்டையர், கம்ப்ளீட், எல்லா அப்படின்னு அர்த்தம். சரி, இப்போ ஐயா சொன்ன மாதிரியே இந்த காத்து ஹோலேஸ் அப்படிங்கிற ஆகிய இடங்களில் எல்லாம் அப்படிங்கிற வார்த்தைக்கு வந்து கேத்தலிக்கு அப்படின்னு அர்த்தம் வச்சா எங்கெங்கயா மழை பெஞ்சிச்சு அப்படின்னு கேட்கும் பொழுது தேனி, மதுரை, திண்டுக்கல் ஆகிய இடங்களில் எல்லாம் மழை பெஞ்சிச்சு அப்படின்னு சொல்லுவோம். அப்போ தேனி, மதுரை, திண்டுக்கல் ஆகிய இடங்களில் எல்லாம் அப்படிங்கிறதுக்கு வந்து கேத்தலிக் மழை பெஞ்சிச்சியா அப்படின்னு அர்த்தம் கொடுக்கலாமா? எங்கெங்கயா போன நேத்து அப்படின்னு, நான் கொடைக்கானல், ஊட்டி இங்கெல்லாம் போயிட்டு வந்தேன்யா, ஆகிய இடத்துக்கெல்லாம் போயிட்டு வந்தேயா அப்படின்னு சொல்றதுக்கு பதிலாக நான் கேத்தலிக் போயிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லலாமா? ஏன்னு கேட்டால் ஆகிய இடங்களில் எல்லாம் அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷில் கத்தோலிக்கு அப்படின்னு தானே அர்த்தம். ஐயா சொன்ன மாதிரி இனிமே ஐயா சொன்ன மாதிரி பார்த்தா கேத்தலிக் மழை பெஞ்சிச்சு, கேத்தலிக் டூர் போயிட்டு வந்தோம் அப்படின்னு தான் சொல்ல வேண்டியது வரும். சரி, இன்னும் கூகுள் என்னென்ன சொல்லுது அப்படிங்கிறத பார்ப்போம். அப்போ தெளிவாக சொல்லுது பாருங்க. இது வந்து இந்த காத்து ஹோலேஸ் அப்படிங்கிறது யூதேயா அப்படிங்கிற இடத்துக்கு தான் அது அட்ஜெக்டிவே தவிர சர்ச்சுக்கு இது அட்ஜெக்டிவ் கிடையாது அப்படின்னு கூகுளும் சொல்லிருச்சு. அப்போ இந்த கேத்தலிக் வார்த்தை எங்கேருந்து வருது அப்படின்னு பார்த்தா இந்த இங்கிலீஷ் வேர்டு கேத்தலிக் அப்படிங்கிற வார்த்தை டிஃபரண்ட் கிரீக் அட்ஜெக்டிவ். ஏன்னு கேட்டால் இந்த கேத்தலிக் அப்படிங்கிற வார்த்தையே ஒரு அட்ஜெக்டிவ் ஃபார்ம் தானா, அதுவே ஒரு அட்ஜெக்டிவா. அதைத்தான் இந்த கத்தோலிக்கோஸ் அப்படின்னு சொல்கிறோம். கத்தோலிக்கோஸ் அப்படிங்கிற வார்த்தையே ஒரு அட்ஜெக்டிவ், அதைத்தான் கேத்தலிக் அப்படிங்கிறது ஒரு அட்ஜெக்டிவ். இது ஒரு நவுனு கிடையாது, இது ஒரு பெயர் சொல் கிடையாது. ஏன்னு கேட்டால் கத்தோலிக்கோஸ் அப்படின்னா யூனிவர்சல் அப்படின்னு அர்த்தம், உலகளாவிய அப்படின்னு தானே அர்த்தம். அதை தான் இது சொல்லுது பாருங்க. கத்தோலிக்கோஸ் அப்படின்னா யூனிவர்சல் அப்படின்னு அர்த்தம். அதோட நல்லா கவனிங்க, தெளிவாக சொல்லிருச்சு. இந்த எக்ஸாக்ட் அட்ஜெக்டிவ் இந்த கத்தோலிக்கோஸ் அப்படிங்கிற வார்த்தை நியூ டெஸ்டமெண்ட் முழுமையுமே எங்கேயுமே இல்லை. எந்த ரூபத்திலையும் இந்த கத்தோலிக்கோஸ் அப்படிங்கிற வார்த்தை நியூ டெஸ்டமெண்ட் எங்கேயுமே இல்லை அப்படின்னு சொல்லிருச்சு. ஆனால் இப்போ இந்த வாட்டிக்கன் ஐயாக்கெல்லாம் பார்த்தாங்க, போப்பையாக்கள், இந்த ஃபாதர் ஐயாக்கள்லாம் பார்த்தாங்க, எப்படியாவது உள்ளே கொண்டு வரணுமே அப்படின்னு பார்த்தாங்க. அப்போ காத்து ஹோலேஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பார்த்தாங்க. பார்த்துட்டு இதுக்கு வந்து கத்தோலிக்கோஸ் அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தை கொடுப்போம் அப்படின்னு சொல்லி இந்த காத்து ஹோலேஸ் அப்படிங்கிற வார்த்தைக்கு கத்தோலிக்கோஸ் அப்படிங்கிற அட்ஜெக்டிவ் இருக்கு அப்படின்னு ஒரு குண்டத்துக்கு போட்டாங்க. ஏன்னு கேட்டால் கேட்குறவன் கேனப்பயலாக இருந்தால் எருமாடு ஏரோப்ளேன் ஓட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் அவன் கேட்க தானே செய்வான். அவன் கேட்குறவனே கேனப்பயலாச்சே. இதை பார்த்துட்டு ஆமாங்க ஐயா, ஹாஹா என்ன அருமையான விளக்கம் ஐயா தந்தார், ஃபாதரையா தந்தார், நீங்கள் தான் எங்களுடைய கத்தோலிக்க சபைக்கு கிடைச்ச மிகப்பெரிய பொக்கிஷம், மிகப்பெரிய பரிசு, ஆஹா ஆவே மரியா.
சிரிப்பு தான் வருது. ஏன்னு கேட்டா புதிய ஏற்பாட்டு முழுசும் இந்த கத்தோலிக்கோஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தையவே காணோம். அது கிரேக்க மொழியில தானே எழுதப்பட்டிருக்கு புதிய ஏற்பாடு. இந்த கிரேக்க மொழியில எழுதப்பட்ட புதிய ஏற்பாடு எந்த புஸ்தகத்திலையும் கத்தோலிக்கோஸ் அப்படிங்கிற ஒரு சென்ஸ்ல ஒரு வார்த்தையே கிடையாதான். ஆனா நம்ம பாதிரியாக்கள் போப்பையாக்கள் உள்ள திணிச்சு விட்டாங்க. எல்லாரையும் முட்டாளாக்கா பார்த்துருக்குறாங்க. பாவம் முடியல. நமக்கிட்ட அந்த கதை ஆகலை. அதனால இந்த காத்து ஹோலேஸ் அப்படிங்கிறது ஒரு கிராமட்டிக்கல் பிரேஸ். இது எதை சொல்லுது அப்படின்னா ஜியோகிராபிக்கல் எக்ஸ்டெண்ட் ஆஃப் த சர்ச். சர்ச் எப்படி எக்ஸ்டெண்ட் ஆச்சு அப்படிங்கிற விதத்துல தான் அது பயன்படுத்தப்பட்டிருக்கே தவிர இது வந்து சர்ச்சினுடைய டைட்டில் கிடையாது. இந்த காத்து ஹோலேஸ் அப்படிங்கிறது அதை நீ அட்ஜெக்டிவ நீ இன்னொரு அட்ஜெக்டிவோட சேர்த்தாலும் இதுக்கு வந்து சர்ச்சினுடைய டைட்டில் கிடையாது. அதனால ஹோலேஸ் அப்படிங்கிறது இது ஒரு அட்ஜெக்டிவ். இது இடத்துக்கு தான் அட்ஜெக்டிவே தவிர சர்ச்சுக்கு அட்ஜெக்டிவ் கிடையாது. அதே நேரத்தில் ஐயா ஒரு புழுகுனாப்ளையில் புழுகல் காத்து ஓலேசனுடைய அட்ஜெக்டிவ் ஃபார்மு கத்தோலிக்கோஸ் அப்படின்னு புழுகுனாப்ளையில் அது அப்படி கிடையாது அப்படின்னு கூகுளை போய் பாருங்க அப்படின்னு சொன்னாப்ல. அப்போ எல்லாரும் நினச்சிருப்பாங்க ஐயா பெரிய படிப்பாளி 12 வருஷம் படிச்சுட்டு வந்தவர், நம்ம எதுக்கு போய் பார்க்கணும், ஐயா சொல்கிறத நம்ம கேட்டுக்கிட்டு நம்புவோம் அப்படிங்கிற மாதிரி இருந்துருவாங்க அப்படின்னு சொல்லி ஐயா அடித்து விட்டாப்ல. அதனால கரடியே என்ன சொல்லிருச்சு அப்படின்னா திருத்தூதர் பணி 9ஆவது அதிகாரம் 31 வசனம் சர்ச்சை வந்து ஒரு கத்தோலிக்க சர்ச்சு அப்படின்னு கூப்பிடல. பச்சை புழுகள் புழுகாதீங்க அப்படின்னு கரடியே சொல்லிருச்சு, கூகுளே சொல்லிருச்சு. ஏன்னு கேட்டா கிரேக்க மொழியில ஹோலேஸ் அப்படிங்கிறதும் எல்லா அப்படின்னு அர்த்தம், இந்த யூனிவர்சல் அப்படிங்கிறதும் உலகளாவிய எல்லா அப்படின்னு அர்த்தம். அதனால வர்றதுனால இதை தூக்கி இதுக்குள்ள போட்டாங்க, சொருகிட்டாங்க, வேற ஒன்றும் இல்லை. இந்த சாக்கிர் நாய்க்கு தான் இந்த வேலையை செய்வாப்ல. வசனத்துக்கு இடையில இடைச்சொற்கள் இன்டர்போலேஷன், எதையாவது இன்னொரு வசனத்தை அப்படியே இன்னொரு வார்த்தையை அப்படியே சொருகி விட்டு அதுக்கு ஒரு அர்த்தம் கொடுத்துருவாப்ல. இந்த வேலையை தான் நம்ம பாதிரையா செஞ்சுக்கிட்டு இருக்காப்ல. இது தேவையா? சரி, அப்ப 3வது கண்கட்டு வித்தையை நாளைக்கு பார்ப்போம்.